நண்பர்களே வணக்கம். நம்மளுடைய 3 மினிட் கரப்ஷன் சீரீஸில் அறப்போர் வெளியிட்ட அடுத்த ஊழலை பற்றி பார்க்க போகிறோம். சமீபத்தில் ரொம்ப ரீசண்டாக வெளியிட்ட ஒரு ஊழல் ராம்சார் நிலத்தில். நம்மளுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திமுக அரசில் என்ன பண்ணாங்க, நாங்கள் ராம்சார் நிலங்களை பாதுகாக்க போகிறோம், ராம்சாராக அறிவிக்க நாங்கள் ஏற்பாடுகள் செய்கிறோம் சொல்லி பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ஏப்ரல் 2022 ராம்சார் நிலமாக அறிவிக்கப்படுகிறது. 1248 ஹெக்டர் நிலம். ஆனால் இந்த நிலத்தில் என்ன பண்றாங்க, பிரிகேட் என்னும் நிறுவனத்திற்கு ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு கிட்டத்தட்ட 1400 அபார்ட்மெண்ட் கட்டுவதற்காக, யோசிச்சு பாருங்க, 1400 அபார்ட்மெண்ட் எங்க, சதுப்பு நிலத்தில், ராம்சார் என்று அறிவிக்கப்பட்ட அந்த நிலத்தில். இந்த நிலத்திற்குள் எந்த விதமான கட்டுமானமும் செய்யக்கூடாது, இந்த என்டையர் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் உச்சநீதிமன்றம் 2017 எல்லா வெட்லேண்டுக்கும் ஒரு ஸ்டே கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, சட்டத்திலேயே ரொம்ப தெளிவாக இருக்கிறது, ராம்சார் நிலமாக இருந்தால் அது அறிவிக்கப்பட்ட நாள் முதல் என்ற எண்ணிக்கை அது டெசிக்னேட் செய்யப்பட்டதோ அந்த நாள் முதல் எந்த விதமான கட்டுமானமும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸில் இருக்குது. ஆனால் அதை எல்லாம் மீறி எவ்வளவு பெரிய ஊழலாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கான ஒரு ப்ராஜெக்டை பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்குள்ள பிரிகேட் நிறுவனத்திற்கு கிட்டத்தட்ட 15 ஏக்கர் அளவிற்கு சர்வே நம்பர் 453, 495/2C, 496, 497, 498 இந்த இடத்தில் பெரும்பாக்கம் கிராமத்தில் கொடுக்கிறார்கள், அனுமதி கொடுக்குறாங்க. என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட் ஒரு மிகப்பெரிய மோசடி செய்து இது அபட்டிங் ராம்சார் லேண்டுன்னு பொய் சொல்லி செய்கிறாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எங்கள் நிலத்திற்கும் இந்த பிரிகேடுடைய நிலத்திற்கும் 65 மீட்டர் தொலைவு இருக்கிறது என்று பொய் சொல்கிறார்கள். அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலம் இதற்கான அட்ஜசன்ட் லேண்ட், சர்வே நம்பர் 534. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப தெளிவாக இப்படி ஒரு மிகப்பெரிய மோசடி எதற்காக செய்கிறாங்க, எவ்வளவோ இதில் சிஎம்டி டிபார்ட்மெண்ட் கட்டுமான அனுமதி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் எத்தனை கோடி ரூபாய் இதில் ஊழல் நடந்திருக்கும் என்பது விசாரணையாவது செய்ய வேணாமா? இதில் என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியவர்கள் இப்படி ஒரு அபத்தம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? அறப்போர் இயக்கம் இதற்காக உயர்நீதிமன்றத்தையும் நாடினோம். உயர்நீதிமன்றம் ஏற்கனவே இது உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருப்பதால் நீங்கள் அதோடு சேர்ந்து அங்கு அணுகுங்கள் அப்படின்னாங்க. உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்வதற்கான வேலைகள் நடந்து வருகிறது. விடமாட்டோம். இது போன்ற ஊழல்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போன்ற ஊழல்கள் என்ன பண்ணுவோம்னா, பெரும்பாக்கத்தில் மிகப்பெரிய அளவில் வெள்ளம், ஒவ்வொரு வாட்டியும் மிகப்பெரிய அளவில் மழை வரும்போது வெள்ளம் உருவாவதற்கான காரணம் இந்த சதுப்பு நிலத்தை பாதுகாக்காதது தான். அது ஒரு பாட்டில் நெக் மாதிரி ஏரியா, அந்த இடத்துல போய் தண்ணி அடித்து ரிவர்ஸில் தங்கக்கூடிய ஒரு இடத்தை இப்படி அபத்தமாக கொடுப்பதை தடுப்போம். தொடர்ந்து போராடுவோம். அறப்போர் தொடரும். உங்கள் பகுதியில் வேட்பாளர்கள் வந்தால், பெரும்பாக்கத்தில் போட்டி போடுபவர் வந்தால் இதற்கு என்ன செய்வார்கள் என்ற கேள்வியை எழுப்புங்கள். நன்றி, வணக்கம்.